பாருங்கள், நாம் யோனா கிரந்தத்திற்கு போகலாம். யோனா கிரந்தம் முதல் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை மனிதனாகிய யோனாவுக்கு வந்தது. அவன் கர்த்தருடைய சந்நிதியில் நில்லாமல் ஓடிவிட்டான். இது நமக்கு எளிதாக தெரியும் அல்லவா? இப்போது யோனா ஒரு இளைஞன். யோனா தேவனை நேசித்தவன். யோனாவுக்கு முன்பு பலர் நினிவே பட்டணத்திற்கு போனார்கள். இப்போது நீங்கள் பார்க்கும் இஸ்ரவேல் மக்கள் மிகவும் கோபமாக இருப்பார்கள். எப்போதும் இஸ்ரவேல் மக்களை பார்த்தால் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். நாம் ஏதாவது ஒன்றுக்கு கோபப்படுகிறோம் என்றால் நீங்கள் வளர்கிறீர்கள் என்பதற்கான அர்த்தம். தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இப்படியே நினிவே பட்டணத்தார் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். தேவன் அனுப்பிய ஒவ்வொரு தீர்க்கதரிசியையும் அவர்கள் கொடூரமாக நடத்தினார்கள். நினிவே பட்டணத்தார் இப்படித்தான் செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரவேல் மக்களுக்கு பெண்கள் தேவையானவர்களாக இருந்தார்கள். சிலரை அவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்து அழித்தார்கள். இது போலவே காசா பகுதியில் நினைக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் இப்போது வரை சிரமப்படுகிறார்கள். அதுபோலவே தேவனுடைய மக்கள் இன்னும் சிரமப்படுகிறார்கள். இப்போது நாம் யோனாவை பார்க்கிறோம். இந்த 3 வசனங்களிலேயே யோனாவுக்கு தேவனுடைய சத்தம் வந்தது. தேவன் யோனாவிடம் என்ன சொன்னார் என்பது மிகவும் தெளிவாக இருக்கிறது. யோனா, நீ போய் நினிவே பட்டணத்திற்கு என் வார்த்தையை அறிவி என்று சொன்னார். ஆனால் யோனா பயந்து விட்டான். நினிவே பட்டணத்தார் என்றாலே தேவனுடைய மனிதன் தலையை குனிந்து போவார். தேவனுக்கு விரோதமாக செயல்படுவார். யோனா கிரந்தத்தின் முதல் 3 வசனங்களில் அவர் செய்தது, அவர் போக மாட்டேன் என்று முடிவு செய்தார். ஆனால் பிறகு மனம் மாறி, ஐயா, நான் போவேன் என்றார். ஆனால் போகவில்லை. நம்மில் இருவரில் ஒருவர் தேவனுடைய சத்தம் கேட்கிறோம், நான் செய்ய முடியாது என்று நினைக்கிறோம், ஆனாலும் செய்கிறோம். இன்னொருவர் தேவனுடைய சத்தம் கேட்கிறார், நான் செய்வேன் என்று சொல்கிறார், ஆனால் செய்ய முடியவில்லை. நாம் கேட்டதும் செய்கிறோம் என்றால் கேட்டதே இல்லை என்பதற்கான அர்த்தம். நான் செய்தேன் என்றால் சொன்னவனே செய்தான். எனவே இவர் மிகவும் கிளர்ச்சி மனப்பான்மை கொண்டவர் என்று நினைக்கலாம். இப்படிப்பட்ட ஒருவரை நாம் பார்க்கிறோம்.
சிறிது காலம் நான் ஒரு படகில் ஏறி ஒரு தொலைதூர இடத்திற்கு ஒரு அமைதியான கிராமத்தை பார்வையிடச் சென்றேன். அந்த பயணம் மிகவும் அமைதியாகவும் மனதிற்கு இதமாகவும் இருந்தது. நான் ஒரு நல்ல பக்தன், உண்மையான பக்தியுடன் கடவுளை வணங்குபவன், ஒரு நல்ல மனிதர், பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவன், நல்ல மனிதர், அனைவரிடமும் அன்புடன் பழகும் பண்பு கொண்டவன், கடவுளை ஆழமாக நேசித்து முழு மனதுடன் வணங்குபவன், கடவுளுடன் பல ஆன்மீக தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டவன், கடவுளின் பக்தர்களுக்கு நான் பல அரிய வாய்ப்புகளையும் உதவிகளையும் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். அவர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறேன். ஒருவர் ஒரு வாய்ப்பை வழங்குவோம், பிறகு நாம் தீர்மானிக்கலாம். நீங்கள் கூகுளை பயன்படுத்துங்கள். நீங்கள் கூகுளை பயன்படுத்துங்கள். நீங்கள் கூகுளை பயன்படுத்துங்கள். நீங்கள் கூகுளை பயன்படுத்துங்கள். ஏன் கடவுளிடம் நம்மிடம் எதுவும் இல்லை என்று நாம் நினைக்கிறோம்? வாரம் முழுவதும் பைபிளை திறக்கவில்லை என்றால் கூட கடவுள் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். கிரேக் டைம் 0:105S கிரேக் டைம் 0:105S கிரேக் டைம் 0:105S. இந்த தற்கால உலகில் முதலில் இரண்டாவது மகனாக நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று உறுதியாக சொன்னான். ஆனால் எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை. அப்பா காலையில் சொல்வார், மதியம் வருவார். நான் பெல்லியவா என்று கேட்டால், இதோ டேடி, நான் இப்போதே போகிறேன், வேலை போய்விட்டது, என் வேலை மிக சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது, நான் இப்போதே போகிறேன், சரியாக 6 மணிக்கு போகிறேன், இதை நான் நிச்சயமாக செய்கிறேன் என்று ஒரு முடிவை எடுத்துவிடும் ஒருவர் கடவுளின் புனிதமான படியில் ஒரு முறை அந்த இளம் வயதில் பதில் கடவுள் நேரடியாக பேசுகிறார். மோசே, ஏய், எகிப்து நாட்டில் என் ஜனங்களை விடுவிக்கச் சொல் என்று தெளிவாக கூறினார். மோசே, உன் ஊர், உன் பேர், நீ போய் என்ன சொல்வாய் என்று மீண்டும் கேட்டார். அவர்களிடம் போய் நீ சொல், நான் இதை செய்ய முடியாது, இது எனக்கு எளிதல்ல என்று நேரடியாக மோசே சொன்னதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். நான் அல்ல, என் சகோதரர் ஆரோனை நீங்கள் தேர்வு செய்யலாமே. ஆரோன் மிக நன்றாக அழகாக பேசுவார். இஸ்ரவேல் ஜனங்களை கனான் நாட்டுக்கு வெளியே மிக சிறப்பாக நடத்தி சென்ற ஒருவன் நான் அல்லவா? நான் மிகவும் பயப்படுகிறவன், நான் மிகவும் சந்தேகப்படுகிறவன் என்று பல காரணங்களை அடுக்கடுக்காக சொன்னவர் அவர் என்ன செய்தார்? மறுத்துவிட்டார். பலரை தயார் செய்தார். கடவுளிடம் இல்லை, இல்லை, இல்லை என்று தொடர்ந்து கூறினார். அவர் பல நூற்றுக்கணக்கான காரணங்களை அடுக்கடுக்காக வைத்தார். கடவுளுக்கு அற்புதமானவன் நான் யார்? இப்போது நான் இதை எப்படி செய்ய முடியும்? என் நாவால் எப்படி தெளிவாக பேச முடியும்? பேதுரு 3 முறை நான் இயேசு பிரபுவை அறியேன் என்று பொய் சொன்னார். பலர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் பெருமையுடன் சொல்கிறோம். அல்லேலூயா. சவுல் அழைக்கப்பட்டவர் கடவுளின் தெய்வீக குரலை கேட்டார். அந்நியாவிடம் சென்று சவுலின் கண்கள் முழுமையாக திறக்கப்பட்டன. அவன் கண்கள் இல்லாமல் என்ன செய்ய வேண்டும்? அழிந்து போக வேண்டும். ஆனாலும் இயேசு சொன்னார்,
விருப்பம் இல்லை எனினும் கடவுளின் சித்தத்தை நிறைவேற்ற அவள் சவுலின் கண்களை முழுமையாக திறந்தார். நாம் எப்படி நடக்கலாம்? ஒருமுறை ஆழமாக சிந்தியுங்கள். பிள்ளைகள் இல்லை, கணவர் இல்லை, மனைவி இல்லை, இப்படி இருக்கலாம். நாம் ஆண்டவரின் பணியில் நம்மை நடத்த வேண்டிய மிக பெரிய பொறுப்பு கணவர் நம் பாரத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. அதுபோலவே இந்த தற்கான உலகில் நான் இதை செய்ய முடியாது, இது எனக்கு இல்லை, இது நான் செய்ய முடியாத ஒரு விஷயம், என் பிதாக்கள் யாரும் இதை செய்யவில்லை, நான் ஒரே வியாபாரத்தை பற்றி பேசுகிறேன் என்று நாம் அடிக்கடி சொல்கிறோம். அப்படி என்றால் எங்கள் பிதாக்கள் இசாக்கும் வியாபாரம் செய்தார், யாக்கோபும் வியாபாரம் செய்தார், இஸ்ரவேலியர் எல்லாரும் வியாபாரம் செய்தார்கள். இன்று வியாபாரம் செய்கிறவன் தினமும் பணம் பார்க்கிறான், தினமும் லாபம் பார்க்கிறான், தினமும் கடவுள் அவனுடன் பேசுகிறார். செய்யக்கூடாது என்று சொல்லி அங்கேயே நின்று விடுகிறான். யோனா கடவுளுக்கு விரோதமாக வாழ்ந்தான். நான் போகக்கூடாது, நான் செய்யக்கூடாது என்று சொன்னவன் என்ன செய்தான்? முதலில் அத்தியாயம் 4 படித்தால் 4, 5, 6 வசனங்களை படித்தால் யெகோவா காற்றை எழுப்பினார். கடலில் இரண்டாவது பெரிய புயல் எழுந்தது. கப்பல் உடைந்து போகும் அளவுக்கு புயல் வந்தது. முதலில் காற்றை அனுப்பினார், இரண்டாவது புயலை அனுப்பினார், மூன்றாவது கப்பல் உடைந்து போகும் அளவுக்கு வந்தது. சாதாரணமாக நீங்கள் உங்கள் வேலையில் இருக்கும்போது கடவுள் சில சோதனைகளை அனுப்புவார், சில பிரச்சனைகளை அனுப்புவார். துபாயை கண்டுபிடித்த ஷேக் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டார். அவர் சொன்னார், என் தாத்தா படகில் பயணம் செய்தார், நானும் படகில் பயணம் செய்து வியாபாரம் ஆரம்பித்து வீடு கட்டி துபாயை கண்டுபிடித்தேன். இந்த துபாயை நகரமாக மாற்றினேன். என் பிள்ளைகளுக்கு நல்ல கார்களை வாங்கி மீண்டும் என் பேரன்கள் படகில் பயணம் செய்வார்கள் என்று சொன்னார்.
இது இச்சாப்பியம் சமுத்திரத்தின் அடியில், அதாவது ஆழத்தில் போய் சிக்கிக் கொள்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகளே, மீனின் வயிற்றில் இருந்த யோனா ஒரே ஒரு வாய்ப்பு பெற்றார்.